மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 18. கருணையின் அர்த்தம். பாபாஜி போதனை. கருணை என்பது பலவீனம் அல்ல, அது பரமசக்தி. கருணை கொண்ட மனம்தான் தெய்வம் தங்கும் ஆலயம். பாபாஜி சொன்னார், நீ யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறாய் என்றால் அது பெரிய சாதனை. ஆனால் யாரோ ஒருவரின் துன்பத்தை பார்க்கும்போது அவரை உயர்த்த முயல்கிறாய் என்றால் நீயே கருணையின் வடிவம். கருணையின் மெய்ப்பொருள். கருணை என்பது பிறர் துன்பத்தை உணரும் திறமை. அது பார்வையில் அல்ல, இதயத்தில் உண்டாகும் சக்தி. கருணை உள்ளவர் எப்போதும் தன்னை விட பிறருக்காக சிந்திப்பார். அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்துக்கு நன்மையாக மாறும். பாபாஜியின் விளக்கம். கருணை இல்லாத ஞானம் குருடு. கருணை இல்லாத தியானம் வெறும் மௌனம். கருணை இல்லாத செயல் சாவுக்கு சமம். கருணை மூலங்கள் 4. 1. சிந்தனையில் கருணை, யாரையும் தாழ்த்தி சிந்திக்காமல் இரு. 2. வார்த்தையில் கருணை, உன் சொல் ஒருவரின் மனதை ஆற்றட்டும். 3. செயலில் கருணை, யாராவது விழுந்தால் அவரை எழுப்புவது தான் கருணை. 4. மனதில் கருணை, பிறர் துன்பத்தில் தன்னை காண்பது தெய்வீக நிலை. பாபாஜி கூறினார், கருணை உள்ள மனம் ஒரு ஆலயம் போல புனிதம். அதில் பாவம் நுழையாது, பயம் தங்காது. கருணை ஆன்மீக சக்தி. கருணை கொண்ட மனம் ஒரு தியானியின் இதயமாக மாறும். அது ஜபம் செய்யாமலே ஜபிக்கும், தெய்வத்தை நினைக்காமலே உணரும் நிலை. முடிவாக பாபாஜி சொன்னார், கருணைதான் ஆன்மாவின் மூச்சு. அது நிற்கும் இடத்தில் மனிதன் தெய்வம் ஆகிறான். மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 19. மன அமைதி. பாபாஜி கூறினார், மன அமைதி என்பது வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தின் அமைதியான மூலையில் தங்கியிருக்கும். பாபாஜி சொன்னார், மனிதன் உலகை வெல்ல முயற்சிக்கிறான், ஆனால் தனது மனதை அமைதியாக்க மறக்கிறான். மனம் அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாகிவிடும். மன அமைதியின் ரகசியம். 1. ஏற்றுக்கொள். நடந்ததை எதிர்க்காதே. ஏற்றுக்கொள்வது அமைதியின் முதல் அடிப்படை. 2. மன்னி. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னி, அவர்கள் உன் ஆசிரியர்கள். 3. மௌனம். சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய பதில். 4. நம்பிக்கை. எல்லாவற்றிலும் தெய்வத்தின் கரம் உண்டு என்பதை உணர். பாபாஜியின் போதனை. மனம் புயலாகும் போது மூச்சை கவனிக்கிறாயா? மூச்சு அமைதியானது, அதுவே உன் ஆத்மாவின் ஒலி. அமைதியின் தியானம். மூச்சை மெதுவாக இழ், மெதுவாக விடு. ஒவ்வொரு மூச்சிலும் நான் அமைதி என்று நினை. மனத்தின் அலைகள் மந்தமாகும், அங்கேயே பாபாஜி இருப்பார். பாபாஜி விளக்கம். மன அமைதி என்பது தப்பிப்பதல்ல, அது வாழ்வை தெளிவாக பார்க்கும் திறன். மன அமைதி தரும் பயன். உடல் நலன் மேம்படும், உறவு நெருக்கம் வளரும், சிந்தனை தெளிவாகும், தெய்வ சாநித்தியம் அதிகரிக்கும். பாபாஜியின் இறுதி வார்த்தை. நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் உலகமே உன்னிடம் அமைதியாக நடக்கும். மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 20. அன்பின் தெய்வீக சக்தி. பாபாஜி கூறினார், அன்புதான் இறைவன். அன்பை உணர்ந்தவனே தெய்வத்தை கண்டவனாகிறான். அன்பு என்பது சாதாரண உணர்ச்சி அல்ல, அது பிரபஞ்சத்தின் உயிர் சக்தி. பாபாஜி சொன்னார், சூரியன் ஒளி தருவது போல அன்பு ஆன்மாவிற்கு ஒளி தருகிறது. அன்பின் 3 நிலைகள். 1. தன்னன்பு, செல்ஃப் லவ். உன்னை குறைத்து மதிக்காதே, உன்னை மதிப்பதே ஆன்மீகத்தின் முதல் படி. பாபாஜி சொன்னார், உன்னை நேசிக்க கற்றுக்கொள், பிறரை நேசிக்க வழி திறக்கும். 2. பிறரன்பு, லவ் ஃபார் அதர்ஸ். யாரிடமும் தீமை நினைக்காதே. ஒருவனை வெறுப்பது உன் உள்ளத்தில் நஞ்சை வளர்ப்பது போன்றது. பிறரை மன்னிக்கும் வல்லமை உன்னுள் வந்தால் அதுவே அன்பின் உச்சம். 3. தெய்வ அன்பு, டிவைன் லவ். எல்லாவற்றிலும் கடவுளை காணும் கண்கள் பெற்றால் புல், புழு, பறவை, மனிதன் எல்லாம் அதே ஆத்மாவின் வெளிப்பாடு என உணர்ந்தால் அங்கேதான் பாபாஜி இருப்பார். அன்பின் விளைவுகள். மனம் அமைதியாகும், கோபம், பொறாமை மறையும், உடல் ஆரோக்கியம் உயரும், ஆன்மீக சக்தி பெருகும். பாபாஜியின் போதனை. அன்பில்லா ஆன்மீகம் உலர்ந்த மரம் போலது. அன்பு கொண்ட ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகும். அன்பின் தியானம். கண்களை மூடு, மூச்சை மெதுவாக இழு. நான் அன்பே என்று மனதுக்குள் சொல்லு. அந்த உணர்வு பரவட்டும் உன் உடலிலிருந்து சுற்றியுள்ள எல்லாவற்றிலும்.
அந்த நொடியில் நீ பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுகிறாய். பாபாஜியின் இறுதி வார்த்தை: அன்பை விதை போல் விதை, அது முளைத்து பிரபஞ்சம் முழுவதும் ஒளி பரப்பும். ஜாய் ஓம் கிரியா. பாபாஜி நமா.